வணக்கம். நான் உங்கள் வில்லேஜ் இன்வெஸ்டர். அதாவது இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுக்கு அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பண்ணணுன்னா, பொறுமையாக பேஷண்ட்டாக இருக்கணுங்கிறது எவ்வளோ ரொம்ப முக்கியமாங்கிறது லைவ் அனலைஸ் பண்ணி உங்களுக்காக எடுத்துகிட்டு வரேன். அதனால தான் இவ்வளோ நாள் நான் வீடியோ போடாததுக்கு மெயின் காரணம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நீங்கள் உங்கள் ஸ்க்ரீனில் உங்களுக்கு தெரியுது பார்த்தீங்களா, அந்த சவுத் இண்டியன் பேங்க் ஷேர் வந்து பார்த்தீங்கன்னா 26.70 அந்த ப்ரைஸில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட நான் ஒரு 1000 ஷேர்ஸுங்கிறது விற்றுட்டேன். ஓகேங்களா? அது எப்போ விற்றுருக்கேன் பாருங்கள், உங்களுக்கு உங்கள் ஸ்க்ரீன்லேயே தெரியும். 14/5/2025 விற்றுருக்கேன். ஓகேங்களா? பட் நீங்கள் இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த ஷேரோடைய ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 36 ருபீஸ் போயிட்டுருக்கு. 36க்கு மேலேயே போயிட்டுருக்கு. அப்போ அதுலேருந்து நீங்கள் நான் அனலைஸ் பண்ணி பாருங்களேன். ஒரு 1000 ஷேர்ஸு 36,000 ருபீஸ்க்கு மைனஸ் 26,000னா 10,000 ருபீஸ் லாஸ் ஆகிருக்கு அப்படின்னு ஒரு கணக்கு எடுத்துக்கோங்க. ஓகேங்களா? அதனால தான் நம்ம ஒரு ஸ்டாக் மார்க்கெட்டில் போடுற காசு வந்து பார்த்திங்கன்னா அதை நம்ம எப்பயுமே அவசரப்பட்டு விற்கவே கூடாது. இன்வெஸ்டருக்கு ரொம்ப ரொம்ப முக்கியமானது என்னென்னா பேஷண்ட். எவ்வளோ பேஷண்ட்டாக இருக்கிறீங்களோ அவ்வளோவுக்கு உங்களுடைய மணிங்கிறது வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே போயிட்டுருக்கும். டபுள் ட்ரிபிள் ஆகிட்டுருக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும்னா விப்ரோ ஷேர் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1991, 92, 95 ரேஞ்சில் வாங்கியிருந்தீங்கன்னா ஒரு 10,000 ரூபாய்க்கு வாங்கியிருந்தீங்கன்னா இன்றைக்கி வந்து அதோடைய ஷேருடைய மதிப்பே வந்து அளவு கடந்த மதிப்பாக இருக்கும். கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா உங்களுக்கு உங்கள் கையில் வந்து ஒரு 600 கோடி 700 கோடி அந்த மாதிரி ரேஞ்சில் இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ்.